மாரி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். லாக்கப்ல இருக்கிற அந்த ரவுடியை எந்த தப்புமே பண்ணலன்னு ரிலீஸ் பண்றோம். அதுக்கப்புறமா நம்ம மைக்ரோவை செட் பண்ணிட்டோம்னா அவனுக்கு எந்த காலெல்லாம் வருதோ என்னோட ப்ளூடூத்துக்கு கனெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அவன் யார் யார்கிட்டயெல்லாம் பேசிட்டு இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். வெளியே போன அவங்ககிட்ட யாரெல்லாம் ஃபோன் கான்டாக்ட் வச்சிருக்காங்கிறது நம்மளும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்னு இன்ஸ்பெக்டர் ஐடியா கொடுக்குறாங்க. சூப்பரான ஐடியாங்கிறாங்க சூர்யா. கான்ஸ்டபிள் அந்த அக்யூஸ்ட் சரவணனை வெளியில கூட்டிட்டு வாங்கங்கிறாங்க. சரின்ட்டு போய் கூட்டிட்டு வராங்க. சரவணன் இன்ஸ்பெக்டர் வந்து பாக்குறாங்க. டேய் நான் சந்தேகப்பட்டதெல்லாம் பொய்யா போச்சு, நீ சொன்னதாண்டா உண்மைங்கிறாங்க. உன்னோட பர்ஸு செல்ஃபோனு இது எல்லாத்தையும் எடுத்துக்கோ, உன் மேலையெல்லாம் எந்த கேஸும் போட மாட்டேன்டா. நான் சொன்னது எல்லாம் நம்பாமல் என்னை போட்டு அடின்னு அடிச்சிட்டிங்களா சாருங்கிறாங்க அந்த சரவணன். டேய் பேசாமல் எடுத்துகிட்டு போறியா இல்லை வேற கேஸை போட்டு உள்ளே தள்ளிட்டுமாங்கிறாங்க. இல்லை நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அங்கேருந்து அவங்க செல்ஃபோனு அது இதுன்னு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த இதில் ஒரு கையெழுத்து போட்டுட்டு வீட்டுக்கு போய் சேருங்கிறாங்க. சரவணும் அவங்க செல்ஃபோனை எல்லாம் எடுத்துக்கிட்டு சரின்னு கையெழுத்து போட்டுட்டு வெளியில் வராரு. உடனே இன்ஸ்பெக்டர் சந்தேகப்பட்ட மாதிரியே அந்த ப்ளூடூத்துக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் சூர்யா காதில் மாட்டிக்கிட்டாங்க. அவன் யார்கிட்ட பேசுகிறானோ அவன் பேசுறதெல்லாம் நம்மளுக்கு அப்படியே கேட்கும் அப்படின்னு சொல்லி அவங்க காதில் மாட்டி வெயிட் பண்ணி தான் ஃபோன் அடிச்சுட்டே இருக்குது. அந்த இடத்துக்கு சங்கரபாண்டி வந்து என்ன சிஸ்டர் எடுக்கலாமா வேண்டாமான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களே, எடுங்க எடுத்து பேசுங்க யாருன்னு தான் பாருங்கன்னு சொல்றாங்க. கொலருக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோமே அந்த சரவணன் அவன் தான் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு லாக்கப்ல இருந்தானே, அவன் தான் இப்போ கால் பண்றாங்கிறாங்க. அவங்க கிட்ட பேசலாமா வேண்டாமான்னு யோசனையாவே இருக்குதுங்கிறாங்க. தர அடை என்ன சிஸ்டர் இப்பெல்லாம் லாக்கப்ல இருந்துக்கிட்டு ஈஸியாக ஃபோனில் பேசுகிற அளவுக்கெல்லாம் இப்போ நிறைய வாய்ப்பும் சந்தர்ப்பம் சான்ஸும் கிடைச்சிட்டு இருக்குது. அப்படிதான் அவனுக்கு கிடைச்சிருக்கும் போல இருக்கு, நீங்க பேசுங்க அப்படிங்கிறாங்க சங்கரபாண்டி. தாரா ஒரு மனசோட சரின்னு ஃபோன் அட்டன் பண்றாங்க. டே எங்க இருந்துடா பேசுறேன்னு கேட்குறாங்க. மேடம் இப்போ நான் லாக்கப்ல இல்லை, லாக்கப்ல இருந்து வெளியில வந்துட்டேன். என்னை அடிச்சு எவ்வளவோ துன்புறுத்தி என்னடா உண்மையை சொல்லணும் என்னை வற்புறுத்தி கேட்டாங்க மேடம். நான் வாயை திறக்கல. என்னை அடிச்சு ஓஞ்சு போய் இன்ஸ்பெக்டர் வெளியே போடான்னு சொல்லிட்டாங்க. என் பேர்ல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க மேடம். எனக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் வேணும், பணமே அரவா இல்லைங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி நீ என்ன பண்ற, அந்த பில் மில்லுக்கு பக்கத்துல வந்துரு, அந்த இடத்துக்கு நான் பணத்தை கொண்டு வரேங்கிறாங்க. தாரா சரிங்கிறாங்க. தாராவும் சங்கரபாண்டியும் பணத்தை ஒரு பெட்டியில் எடுத்து வச்சுக்கிட்டு சரி வாடா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. போலீஸ்க்கும் சூர்யாவுக்கும் ஒரு சந்தேகம் வருது. லேடின்னு பேசுறத பார்த்தா அந்த எல்லாத்துக்கும் காரணம் ஒரு பொம்பளையா தான் இருக்கணுங்கிறாங்க. ஆமா எங்க வீட்டுல வேலை பார்த்தா அந்த வேலனோட பொண்டாட்டியா தான் இருக்கணும். சரி அவன் தான் போறேன்னு சொல்லியிருக்காங்க, அந்த இடத்துக்கு நாமளும் போய் பார்க்கலாமாங்கிறாங்க. சூர்யா வர லேடியை நம்ம கையும் களவுமா பிடிச்சிடலான்னு சூர்யாவும் இன்ஸ்பெக்டரும் கிளம்பி போறாங்க. மாறி சிரிஜா ரூமுக்கு வராங்க. சிரிஜா அந்த குழந்தைய தூங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு பெத்த தாய்கிட்ட இருந்து ஒரு குழந்தைய பிரிச்சு வச்சிருக்கேன், அந்த பாவம் உனக்கு சும்மா விடாது சிரிஜாங்கிறாங்க. மாறி தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அதே அந்த குழந்தைய கொட்டி அவ அம்மா கிட்ட சேர்த்திட, அதுதான் உனக்கு நல்லதுங்கிறாங்க. ஒரு தடவை சொன்னா புரியாதா, குழந்தை விஷயத்துல தலையிடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, உனக்கு ஒரு தடவை சொன்னாவே புரியாதா, நீ குழந்தைய தொலைச்சிட்டு வந்து நான் குழந்தை வளர்க்கறத பார்த்துட்டு நீ பொறாமப்பட்டு நீ கொண்டு குழந்தைய கொடுக்க சொல்றியான்னு கேட்கறாங்க. ஸ்ரீஜா நான் ஒன்றும் உன் மேல பொறாமப்பட்டாலும் குழந்தைய கொடுக்க சொல்லல, இந்த குழந்தையோட நன்மைக்காக இந்த குழந்தைய பிரிஞ்சிருக்கிற பெத்த தாயோட மன வலியும் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் சொல்றேன், அம்மாவையும் குழந்தையும் சேர்த்து வேணும் தான் நான் சொல்றேங்கிறாங்க. மாதிரி இங்க பாரு இந்த குழந்தைக்கு நான் தான் இப்போ வரைக்கும் அம்மா, என்னோட குழந்தைய திருப்பி கொடுக்குற பேச்சுக்கே இடம் கிடையாதுங்கிறாங்க. ஸ்ரீஜா நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, பெத்த அம்மா மாதிரியே 1000 அம்மா பாசம் கட்டுறதுக்கு வந்தாலும் பெத்த அம்மாவுக்கு ஈடாகாது. உங்ககிட்ட குழந்தை இருக்கிறதுனால நீ சந்தோஷப்படலாம், ஆனா குழந்தை பெத்த தாய்கிட்ட இருக்கிறது தான் சந்தோஷம். தயவு செய்து குழந்தைய கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட சேர்த்து வை சிரிச்சான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது. இப்போ உன் மனசுல என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உனக்கு குழந்தை இல்லைங்கிற காரணத்துக்காக நீ என்கிட்ட இருக்கிற குழந்தைய கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட சேர்த்து, அதுக்கப்புறம் எனக்கு எந்த குழந்தையும் இல்லைன்னு நீ எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணுங்கிறதுக்காக கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக நீ இப்படி எல்லாம் நடிக்கிறியான்னு கேட்கறாங்க. ஸ்ரீஜா நீ எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிற, பெத்த தாயோட வலி என்னங்கிறத நீ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கிற, நீ புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டேங்கிற. ஆனா 10 மாசம் அந்த குழந்தைய சுமந்த அம்மா எப்படி ஏங்கிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தயவுசெய்து அந்த குழந்தைய அவங்க அம்மா கிட்டேயே கொண்டு கொடுத்துருவோம். உனக்கு அந்த குழந்தைனால எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு நானும் ஹஸ்பண்ட் சார் நாங்கள் பார்த்துக்குறோங்கிறாங்க. உனே நம்பி எல்லாம் நான் எந்த ரிஸ்க் எடுக்க தயாரா இல்லை, இப்போ நல்லா தானே போயிட்டு இருக்குது, இப்போ குழந்தைய பற்றி நீ எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்கிறாங்க. ஸ்ரீஜா என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், நீ எங்கள் வாழ்க்கையில் குறுக்க வராமல் இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும். மாறி கோவம் வந்துடுது. இங்கே பாரு ஸ்ரீஜா என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குது, இது இப்படியே நீ பேசிட்டு இருந்த அப்புறம் இதுக்கு மேலே நான் நடந்துக்கிற விதமே வேற மாதிரி நேர தாராத்துக்கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடுவேங்கிறாங்க. மாறி என்ன மாறி என்னை பயமுறுத்திய, நீ இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் சர்த்தம் போங்கிறாங்க. என்ன தாராத்துக்கிட்டே எல்லா உண்மையும் நான் சொல்ல மாட்டேன்னு நீ நினைச்சிட்டு இருக்கிறியா, உனைய கடைசியா கேட்கிற குழந்தைய அவங்க அம்மா கிட்ட உன்னால சேர்த்து வைக்க முடியுமா முடியாதான்னு கேட்கறாங்க. மாதிரி எப்படி கேட்டாலும் எத்தனை வாட்டி கேட்டாலும் என் குழந்தைய நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்ரீஜா அப்போ எனக்கு வேற வழி இல்லை, நான் இப்பவே போய் தாராத்துக்கிட்ட சொல்லிடுறேங்கிறாங்க. ஒரு நிமிஷம் இரு மாதிரி, நான் சொல்றத நீ நல்லா கேட்டுக்கோ, தாராத்துக்கிட்ட மட்டும் நீ இந்த விஷயத்த சொன்னேன் நானும் குழந்தையும் இப்பவே செத்து போயிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஸ்ரீஜா உன்னை பயமுறுத்துறதுக்காக நான் இதை சொல்ல வரல, என் குழந்தைய யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நீ தாராத்துக்கிட்ட மட்டும் இதுக்கப்புறமும் சொல்லணும்னு நினைச்சேன், இந்த குழந்தைய கொண்டுட்டு நானும் செத்து போயிடுவேன், அவங்க அம்மா கிட்ட கூட நான் கொடுக்க மாட்டேன், இதுக்கு மேலே நான் இனிமேல் குழந்தைய பற்றி பேச மாட்டேன். ஆனால் இந்த குழந்தைய பிரிஞ்சிருக்கிற பாவமும் இந்த குழந்தை அவங்க அம்மாவை பிரிஞ்சிருக்கிற பாவமும் உனைய சும்மா விடாதுங்கிறாங்க. நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இங்கே தானே வர சொன்னாங்க, எப்போ வருவாங்கன்னு தெரியலையேன்னு குறுக்க மறக்க நடந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கமாக சூர்யாவும் இன்ஸ்பெக்டரும் மறவா இருந்து அந்த லேடியை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து ஒழிஞ்சு நின்று பார்க்குறாங்க. சூர்யா இன்னமும் அந்த சண்முகத்தோட ஒய்ஃபாக தான் இருக்கணும்னு நம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சண்முகத்தோட ஒய்ஃபாக தான் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோட பல நாள் குழப்பத்துக்கு விட கிடைச்ச மாதிரிங்கிறாங்க. ஆமாம் பார்க்கலாங்கிறாங்க. அந்த லேடி மட்டும்தான் வராங்களா இல்லை கூட யாராவது வராங்களான்னு நம்மளும் பார்த்து எச்சரிக்கையாக இருக்கணும்.
இருக்கணுங்கிறாங்க. ஆமாம் சார், அதில் நம்ம கவனத்தை குறைய விடக்கூடாது, கவனமாக இருக்கலாம்னு சொல்லி 2 பேரும் உஷாராக இருக்காங்க. யாராவும் சங்கரபாண்டியும் வந்துட்டு இருக்கும்போது கார் ரிப்பேர் ஆயிடுது. என்னையா என்ன ஆச்சுங்கிறாங்க. இறங்கி பார்க்குற மேடம், என்னன்னு தெரியலன்னு சொல்லி இறங்கி நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. மேடம், வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, மெக்கானிக் வந்து தான் பார்த்தாகணுங்கிறாங்க. அப்படியா, முக்கியமான வேலையை போயிட்டு இருக்கும்போது இப்படி ஆயிப்போச்சு. சரி, ஸ்ருதி டிராவல்ஸ்க்கு ஃபோன் பண்ண சங்கரபாண்டிங்கிறாங்க. சங்கரபாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சிஸ்டர், இப்போ தான் வண்டி வருதாமா, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் மெக்கானிக் ஃபோன் பண்ணி உடனே வண்டியை ரெடி பண்ணுங்கிறாங்க. சரிங்கிறாங்க மெக்கானிக். இந்த பக்கமாக சூர்யாவும் இன்ஸ்பெக்டரும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த சரவணன் அந்த பக்கம் இந்த பக்கம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மெக்கானிக் செல்வராஜா வர சொல்லி ஃபோன் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் அனுப்புறேன் வந்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கமாக திரும்பி பார்க்குறாங்க. அவங்க என்ன டிராவல்ஸ் வந்துருச்சு. சிஸ்டர், டிராவல்ஸ் வந்துருச்சு, நம்ம போகலாங்கிறாங்க சங்கரபாண்டி. சங்கரபாண்டி தாராகிட்ட சொல்லிக்கிட்டே வராங்க. இவன் எனத்தை கிழிச்சான், உங்களை இந்த பாடு படுத்துறானே, அவனுக்கு சேர வேண்டிய பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு மேலே மறுபடியும் எடுக்காங்க உங்களுக்கு பணம் கேட்டு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான்னு கேட்குறாங்க. நம்ம சொன்ன வேலையும் இவனால் ஒழுங்காக முடிக்கவும் முடியல, இவனுக்கு எதுக்கு பணம் கொடுக்கணும்னு கேட்குறாங்க சங்கரபாண்டி. சொதப்பறவங்களுக்கெல்லாம் நீங்கள் காசு கொடுக்குறீங்க, உண்மையிலேயே உழைக்கிறீங்க, என்ன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் நீங்கள் காசே கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. டே பாண்டி, பேசாமல் வரையே இல்லையா, வாயை மூடிக்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர வேண்டிய இடம் வந்துடுது. வந்ததுக்கப்புறமா காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டே ஃபோன் பண்ணுறாங்க. இந்த பக்கமாக இன்ஸ்பெக்டரும் சூர்யாவும் ஒரு கார் வந்து நிற்குது, அதில் இறங்குறது யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. டே சரவணா, நான் காரில் தான் இருக்கேன், கார்கிட்ட வந்து நீ பணத்தை வாங்கிட்டு போங்கிறாங்க. மேடம், யாருமே இல்லை, நீங்கள் இறங்கி வாங்கங்கிறாங்க. டே, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதடா, நான் ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கேன், நான் காரை விட்டு இறங்கி வந்தேன்னா பிரச்சனை ஆகிடும், ஒழுங்காக காருக்கு பக்கமாக வான்னு கூப்பிட்றாங்க தாரா. சரவணன் வந்ததும் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. காருக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க. மேடம், போலீஸே எனக்கு எவ்வளவோ அடிச்சு கேட்டாங்க, நான் உங்களை பற்றி மூச்சு கூட விடலையேங்கிறாங்க. நீ மட்டும் மூச்சு விட்டுருந்தே இங்கே மூச்சு விட்டுருப்பே தெரியுமா, சிஸ்டர் இப்படி அழகாக உட்காந்துருக்குதுன்னு பார்க்காத, பல பேர்த்த போட்டு தள்ளிட்டு தான் இப்படி உட்காந்துருக்குது. ஏன் சிஸ்டர், நான் சொல்கிறது சரிதானேன்னு கேட்குறாங்க சங்கரபாண்டி. இதே மாதிரி மூச்சு விடாமல் யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தீங்கன்னா உனக்கு தான் நல்லது, இந்த அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பணம் எடுத்து ஒரு கத்தி கொடுக்குறாங்க. அந்த லேடி இறங்கவே இல்லையேன்னு சூர்யாவும் இன்ஸ்பெக்டரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. நீங்கள் ஏதாவது அப்பப்போ ஏதாவது ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையாங்கிறாங்க. பேசாமல் இரு, வண்டி டிரைவருங்கிறாங்க. யாரா வந்த காரு கிளம்பி போயிட்டு இருக்குது. சூர்யா சொல்கிறாங்க, அச்சோ கார் கிளம்பி போகுதுங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபாலோ பண்ணி பிடிச்சிடலான்னு இன்ஸ்பெக்டரும் சூர்யாவும் போகிறாங்க. பின்னாடியே போகிறாங்க. அந்த கிரிமினல் பையனுக்கு பணத்தை கொடுத்து வாயை பூட்டி வச்சுட்டீங்க, இனிமே அவன் வாயே திறக்க மாட்டான் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தாரா சிரிச்சுக்கிட்டு வராங்க. ஐயோ, இந்த சிஸ்டரை எப்படியெல்லாம் பாராட்ட வேண்டியதாக இருக்குது, இதனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இருக்கேன்னு நினைக்கிறாங்க சங்கரபாண்டி. சூர்யாவும் இன்ஸ்பெக்டரும் வெகு வேகமாக பின்னாடியே வந்துட்டு இருக்கிறாங்க. தாராவும் சங்கரபாண்டியும் காரை விட்டு இறங்கி அவங்க காருக்கு மாற்றி போகும்போது சூர்யா அவங்கள அடையாளம் பார்ப்பாங்களாங்கிறத நாளை எப்படி சொல்ல பார்க்கலாம்.